குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான ட்ரேட் பற்றின அப்டேட் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 15th டே ஆஃப் ட்ரேடிங் நினைக்கிறேன். 22/12/2023. இன்றைக்கி நம்மளோட ட்ரேட் பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் போகும்போது நான் வந்து ஷார்ட் பண்ணியிருந்தேன். அப்புறம் இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இடம் மட்டும்தான் நம்மளோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட். நீங்கள் நல்லா தான் கேட்டிருக்கீங்க. நான் செல்லிங் ட்ரேட் தான் எடுத்திருந்தேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 2 கேண்டில் பிரேக்கிங் கேண்டில்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் என்னோட பேட்டர்னுக்கான கேண்டில்ஸ் எக்ஸாக்ட்டா அங்க வந்ததுனால, நான் பையிங் ட்ரேட்க்கு எக்ஸாக்ட்டா வெயிட் பண்ணல. நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு எனக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ, அதான் நான் கிராப் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ, அந்த இடத்துல எனக்கு ஒரு செல்லிங் ரிட்ரேஸ்மென்ட் வந்தது. நான் எந்த ட்ரேட் எடுத்தாலுமே நான் ட்ரெண்ட் கேப்சர்லாம் பண்ண மாட்டேங்க. ஜஸ்ட் ஆப்ஷன் ட்ரேட் தான். ஸோ, 50 பாயிண்ட்ஸ், 40 பாயிண்ட்ஸ் அதுக்கு தான் நான் எய்ம் பண்ணுவேன். ஸோ, இன்னைக்கு அந்த ட்ரேட்ல எனக்கு ஒரு 40 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருந்தது. ஸோ, அந்த ட்ரேட் எடுத்துட்டு நான் வெளில வந்துட்டேன். பட் மத்தபடி பார்த்தீங்கன்னா, நீங்க பையிங் ட்ரேட்க்கு வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு பிரைஸ் ஆக்ஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணி கூட உங்களுக்கு பையிங் வந்திருந்தது. நீங்க பையிங் எடுக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா, பையிங்ல இன்னைக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் ப்ளஸ் ஒரு 200 பாயிண்ட்ஸ் அப் மூவ் குடுத்திருந்தது. நான் சிஇயும் வந்து மானிட்டர் பண்ணிட்டே தான் இருந்தேன் சைமல்டேனியஸ்லி. பாருங்க, இந்த இடத்துல என்ட்ரி குடுத்திருந்தீங்கன்னா கூட ₹300க்கு 500 வரைக்கும் நல்ல ஒரு மொமெண்டம் போயிருந்தது. அப் மொமெண்டம். என்னோட சார்ட் பார்த்தீங்கன்னா, நான் எந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ரன்னிங் கேண்டில்ல தான் எடுத்திருந்தேன். இங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட கேண்டில் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ட்ரி குடுத்த கேண்டில் இந்த கேண்டில் ₹390க்கு என்ட்ரி குடுத்து ₹440 அதாவது 434 அந்த டைம்ல வந்துட்டு நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். என்னோட பொசிஷன்ஸ்க்கான ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, ₹580 நியர்லி 40 பாயிண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ, இட்ஸ் மோர் தென் எனஃப். ஏன் செல்லிங் எடுத்தீங்க? சிபிஆர் இருக்கு. தெரியுங்க, அங்க சிபிஆர் சப்போர்ட் இருக்கு. எல்லாம் தெரிஞ்சு தான் எடுத்தேன். நான் எக்ஸாக்ட்டா அந்த கேண்டில் எப்படி மூவ் ஆகுன்றதுக்கு ஏத்த மாரி நான் சார்ட் பண்ணி அந்த இடத்துல பொசிஷன் புக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நான் வந்துட்டு எனக்கு தெரியும் அது ஃபுல் மொமெண்டம் தராதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு புல் பேக் ட்ரேட்க்காக தான் எடுத்தேன். நான் மார்னிங்லேயே 1 ஹவர்ல எடுக்கிறவங்க தான். ஏன்னா நான் பையிங், செல்லிங் சொல்லிட்டு ட்ரெண்ட் கேப்சர் பண்ற ஆள் கிடையாது. நான் வந்துட்டு மார்னிங் 1 ஹவர் மொமெண்டம் ட்ரேடிங் மட்டும் தான் பண்ணுவேன். புதுசா தெரிஞ்சுக்கிறவங்களுக்கும் சரி, ஆல்ரெடி இருக்கவங்களுக்கும் சரி, நான் சப்போர்ட்ல செல் பண்ண அந்த மாதிரி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் வந்துட்டு எனக்கு ரிட்ரேஸ்மென்ட் எந்த இடத்துல என் பேட்டர்ன் செட் ஆகி வருதுன்னு நினைக்கிறேனோ, அங்க ட்ரேட் எடுப்பேன். எனக்கு யூசுவலா வந்து இந்த லாங் ட்ரெண்ட் கேப்சரிங் எல்லாம் எனக்கு வந்து செட் ஆகுறதில்ல எக்ஸாக்ட்டா. ஏன்னா இன்னுமே நான் அந்த அளவுக்கு வந்துட்டு ட்ரெயின் ஆகல. என் டெம்பரமெண்ட்க்கும் செட் ஆகுறதில்ல. ஸோ மார்னிங் 1 ஹவர்ல மேக்ஸிமம் 9:15 to 10:15க்குள்ள நம்மளோட ட்ரேட் வந்தா மட்டும் தான் எனக்கு கான்ஃபிடென்ட்டா ட்ரேட் எடுக்க தெரியும். ஸோ செகண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு பையிங் ட்ரேட் என்ட்ரி இருந்தது. இந்த இடத்துல ஒரு பையிங் ட்ரேட் இருந்தது. ஸோ ஆல்ரெடி 1 ட்ரேட் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் எடுக்க வேணாம் அப்படிங்கிறனால நம்ம ரூல்ஸ ஃபாலோ பண்ணுவோம். மேபி நான் இதுலேருந்து நல்ல லெவலுக்கு க்ரோ ஆனதுக்கு நான் ஒரு வந்துட்டு நெறைய லாட்ஸ்ல பண்ணிட்டுருக்கும்போது, ஒரு ட்ரேட் நம்ம சாம்பிளா எடுத்து பார்க்குறது ஓகே. பட் நம்ம ஒரு செட்டப்ல ஆல்ரெடி பண்ணிட்டுருக்கோம். நம்ம அத வந்துட்டு ஃபாலோ பண்ணும்போது, நம்ம வந்து மல்டிபிள் ட்ரேட்ஸ் மல்டிபிள் இடத்துல எடுத்தோம் அப்டின்னாலும், நம்ம வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு நமக்கு ஸ்டாப் லாஸஸ் தாங்க தரும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ட்ரேட் ப்ராப்பரா முடிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இருக்க ட்ரேட்ஸ வந்துட்டு நீங்க வந்துட்டு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, உங்கள வந்துட்டு என்ன தோணும்னா, இங்க எடுக்கலாம். இங்க நீங்க ஃபர்ஸ்ட்டு பையிங் இது வச்சிருப்பீங்க. அப்புறம் செல்லிங்கா மாறிருவீங்க. அப்புறம் செல்லிங்ல இருப்பீங்க. பையிங்கா மாறிருவீங்க. கேண்டில்ஸ் ஒவ்வொரு இடத்தையும் நம்ம மனச மாத்தும். ஸோ ப்ராப்பரா ஒரு ட்ரேட் முடிச்சிட்டீங்க அப்படின்னாவே, நீங்க வந்துட்டு மார்க்கெட்ட விட்டு வெளில வந்துருங்க. மார்க்கெட்ட க்ளோஸ் பண்ணிருங்க. ஸ்க்ரீன் டைம கம்மி பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்க்ரீன் டைம் கம்மி பண்றீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ தான் ப்ராஃபிட் உங்களுக்கு நிக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்த மாரி இந்த வீக்கெண்ட் வந்து கிறிஸ்மஸ் கிஃப்ட்டா நான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சைக்காலஜி வீடியோ போடுறேன். அது என்னோட லைஃப்ல டர்னிங் பாயிண்ட்டா இருந்தது. ஒரு 2 1/2 இயர்ஸ் பேக். உங்களுக்கும் அது ஒரு இம்பார்ட்டன்ட் டர்னிங் பாயிண்ட்டா இருக்கணுங்கிறதுக்காக நான் அத போடுறேன். மறக்காம அந்த வீடியோ பாருங்க. அதே மாரி நம்ம சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ்க்கு வந்து ம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. அப்புறம் லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.